ஒரு புள்ளியில கோலம் போட முடியுமா? முடியாது. கரெக்ட் தானே? அததான் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவிச்சிருந்தார். அடங்கமறு, அத்துமீறு, புரட்சி செய் அப்படின்னு முழக்கமிட்டவர் இப்படி கோலம் போடுறதுக்கும் புள்ளி வைக்கிறதும் பத்தி பேசுறாரு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? எஸ், அண்ணன் திருமா அவர்கள் ஆடும் அரசியல் ஆட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வு பத்தி தான் இப்படி புள்ளி வச்ச மாதிரி பேசுறாங்க. ஆமாங்க, திண்டுக்கல் மாவட்டம் பழனியில கட்சி நிகழ்ச்சியில கலந்து கொள்ள தொல் திருமாவளவன் வந்திருந்தார். நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு முன் பழனி முருகன் கோயிலுக்கு சென்று திருமாவளவன் முருகப்பெருமான தரிசனம் செஞ்சிருந்தார். அதன் பிறகு நடந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தான் திருமாவளவன் அவர்கள் ஆட்சி அதிகாரம் என்பது மக்கள் அளிக்கும் தீர்ப்பு, அது உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் மக்கள் அளிக்கும் அங்கீகாரம். என்றைக்கு தமிழக மக்கள் விடுதலை சிறுத்தை கட்சி மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அன்று விடுதலை சிறுத்தை கட்சி ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து பழனியில தனியார் மண்டப திறப்பு விழாவில் பேசிய போது, நான் அரசியல் அடி எடுத்து வைத்த போது எழும்பிய முழக்கம் எளிய மக்களை அதிகாரமிக்கவர்களாக மாற்ற வேண்டும். அது அவ்வளவு எளிதில் எட்டி பிடித்து விட முடியாது. நான் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுத்தேன். நானும் முதலமைச்சராக வேண்டும், எனக்கு முதலமைச்சர் கனவு உண்டு என்று. அப்படி என்றால் நானே முதலமைச்சர் நாட்காலியில் அமர வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. எளிய மக்களுக்கும் அதிகாரம் வர வேண்டும் என்பதையே குறிக்கும். இதற்காக இன்று முதல் புள்ளியை வைத்துள்ளோம். இன்னும் கோலங்கள் போட பல புள்ளிகள் தேவைப்படுகிறது. ஒரு புள்ளியை வைத்துக்கொண்டு கோலம் போட முடியாது. நூற்றுக்கணக்கான புள்ளிகள் வைக்க வேண்டும். அடி எடுத்து வைத்ததுடன் ஆட்சியில் வென்றுவிட முடியாது. நாம் அங்குலம் அங்குலமாக வளர்ந்து வருகிறோம். தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாகவும் இருக்கிறோம் என்றும் கூறியிருக்கிறார். மிக சமீபமாக தமிழக அரசியலில் கூட்டணி ஆட்சி, அதிகார பகிர்வு, ஆட்சியில் பங்கு போன்ற பேச்சுகள் அதிகமாக பேசப்படுகிற நிலையில் இது குறித்து ஒரு தன்னிலை விளக்கமாகவும் தான் இதுவரை கடந்து வந்த அரசியல் பாதையினையும், அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் அடக்கப்பட்டவர்களுக்கும் அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களுக்கும் பெரும் அரசியல் சக்தியாக உருவெடுக்க வேண்டும். ஆனால் அதற்கான கால அவகாசமும் மக்களின் எண்ணங்களில் மாற்றமும் தேவை என்பதையும் குறிப்பிட்ட திருமா, அதற்கான முதல் புள்ளியினை தான் வைத்திருக்கிறதாகவும் அதற்கான அடுத்தடுத்த புள்ளியினை எடுத்து வைப்பதாகவும் கூறியிருக்கிறார். அரசியல் ஆட்டத்தில் ஆட்சி அதிகாரம் என்பதுதான் மிக முக்கியமான கேம் பிளான். அதை மிகச்சரியாக அண்ணன் திருமா அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றே நமக்கு தோன்றுகிறது. நன்றி.